ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாமே. ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய். ஜீரகம் கடுகு தாளிஞ்சதுமே நம்ம 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்து ஊற வச்சு எடுத்துருக்கீங்க, அது சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து 1.5 டம்ளர் வருதுங்க. அதுக்கு டபுளான நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சுங்க, அரிசியும் பருப்பும் சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அது நம்ம வீட்டில் செஞ்சது. இப்போ நம்மளோட கொங்கு நாட்டு அரிசியும் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. மேலாக